ஓகே. ஹாய் சார், என்ன படம் பார்த்துட்டு வரீங்க? பேட்டரை பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. ஓகே, இட்ஸ் வாட்சபிள். ஃபுல்லாக பிரபுதேவா சாருடைய இதில் மட்டும்தான் படம் போயிட்டு இருக்கே தவிர படத்தில் நீங்கள் பெருசாக எதிர்பார்த்து போகக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயாக ஒரு மூவியை சும்மா சாதாரணமாக ஒரு வீக்கெண்டுக்கு வந்து படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு போயிருந்தோம். ஏன்னா வேற படத்தில் அவங்க ஃபுல்லாகவே சாங்ஸ் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-10 பாட்டு இருக்கு. 10 பாட்டுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக என்கேஜாக 10 பாட்டு என்கேஜாக நீங்கள் உட்காந்து பார்க்கணும் பாட்டை. பிரபுதேவா சாருடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும். ஏன்னா கப்பல் தொடர்ந்து அவரை பற்றி தான் படம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஒரு மியூசிக் டைரக்டரா உங்க அனுபவம் எப்படி இருந்தது? அப்படின்ற இமான் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங் பேக்கோடைய அவருடைய இதுல கொண்டு போயிட்டாரு. பழைய விமானை பார்த்த மாதிரி இருந்தது. ஆனா பழைய விமானம் ட்ரெண்ட் அவுட் ஆன மாதிரியான ஃபீல்ல இருந்தது. ஏன் சாங் இமான் சாரோட மியூசிக்னோட நான் எதிர்பார்த்து பார்த்தேன். ஆனால் அதுல ரொம்பவே கம்மியா இருந்தது. ஏன்னா ஆடியன்ஸாவும் பார்க்கும்போது பெருசா இம்பாக்ட் ஆகல. ஒரு 2 பாட்டு மட்டும் கேட்குற மாதிரி இருந்தது. ஃபீமேல் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட மைனஸ் பிளஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. மைனஸ் பிளஸ்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்க ஒன்று சொன்னாங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒருத்தர் இருக்கு. ஏன்னா அதுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனாக வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கணும், வாழ்க்கைலாம் அப்படி இருக்கும், அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு அதை மறந்துட்டாங்க. அப்புறம் வேற மாதிரி கதை அப்படி போயிட்டே இருந்து திரும்ப லாஸ்ட்ல அதை பத்தி பேசி முடிச்சிருந்தாங்க. இடையில அதுக்குள்ளான ஒரு 10 பாட்டு நீங்க எங்கெல்லாம் லேக் ஆகுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு சாங் வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க. அப்படிதான் கதை இல்லாம வெறும் பாட்டை வச்சே முடிச்சிட்டாரோ? கதை இருக்கு. ஆனால் அது என்ன அந்த கதையை இழுக்கணும். ஒரு சும்மா ஒரு 1 லைன் அப்படியே இழுத்து கொண்டு போய் இடையில என்ன பண்றாங்க. ஏதோ ஒரு ஜாலியா நிறைய படம் பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட படம் இருக்கு. உதாரணத்துக்கு ஓகே படம்லாம் ஒரு கண்ணாடி படம்லாம் அதே மாதிரி தான். ஒரு சின்ன லைன் தான் அதை வச்சு உள்ள ஸ்கிரீன் பிளே நிறைய அப்படியே தான் போகுது. 10க்கு என்ன மார்க் தரலாம்? 10க்கு 5. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.